அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உலகமே உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் கன்னிராசியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகர ராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்தில் சூரியனோடு இணைகிறாரு. 5க்குரிய சூரியன் ராசிநாதனோடு இணைந்து இருப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவரோடு 3, 6க்குரிய புதனும் இணைந்திருக்கிறாரு. இதனால் பாக்கியாதிபதி குரு ராசியில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதும் சில நன்மைகளை செய்தாலும் அவரே விரையாதிபதியாக விளங்குவதால வக்ரகதியினாலும் சில சங்கடங்களையும் தருவார் என்பதை மறந்துவிடக் கூடாதுங்க. புதன் 8ல் மறைந்ததால் எதிர்பாராத நற்செய்திகள் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஜென்ம ராசி குருவினால் எந்தவித நன்மை ஏற்படாதுங்க. இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரனும் அனுகூலமாக இல்லை. சனி, புதன், கேது ஆகிய கிரகங்களால் நன்மைகள் ஏற்படுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். சிறு விஷயங்களுக்கு அதிக அலைச்சல் பிரயாசையும் தேவைப்படுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால கூடுமான வரைக்கும் மேசராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. நீங்கள் பொருளாதார ரீதியான முயற்சிகளுக்கு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு நாதனாகிய சனி பகவான் வக்ரகதி நீங்கி லாபஸ்தானமாகிய கும்பராசியை நோக்கி செல்வதால அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை தரும் விதமா அமைய இருக்குதுங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தர இருக்கிறாங்க. இதனால் உங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சிலருக்கு தற்போது பார்த்து வரும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு அல்லது வேறு நிறுவனத்திற்கு மாற்றம் ஏற்படுங்க. அதன் காரணமாக மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பல நன்மைகளும் முன்னேற்றமும் உண்டாக இருக்குதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்குது. அவர் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்தை நெருங்குவதால வியாபாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குறிப்பா மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் இந்த வாரத்தில் வசூலாக இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. இந்த ஆர்டர்கள் மூலமாக லாபம் உயர இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.
மேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கலைத்துறைக்கு நாயகனான சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால வருமானம் நீடித்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கையில் இருக்கும் பணமும் வீண் செலவுகள்ல விரயமாகுங்க. திரைப்படத்துறையினருக்கு வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கையில் இருக்க பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால கலைத்துறை வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் நிறைந்த மாதம் இது உங்களுக்கு என்றே கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. கட்சி ஆதரவு குறையுங்க. தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். புறக்கணிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. கட்சி தொண்டர் ஒருவரால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே மாதிரி மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதன் கூடிய விரைவில் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறாருங்க. அதற்கு பிறகு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதன் பிறகு புதன் வக்ரகதியில் செல்வதால பாடங்கள்ல கவனம் குறையலாங்க. மனதில் தடுமாற்றம், மறதியும் உறக்கமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. இதற்கு பரிகாரம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக உள்ள ஒரு காரணமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூமி கரகரான செவ்வாய் பல குறைவாக சஞ்சரிப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சல் இருக்காதுங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் குறைந்த விலைகளே கிடைக்குங்க. பழைய கடன்களும் தொல்லை தருங்க. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக தாங்க இருக்கும். இதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பெற்றோர்களால் சில சங்கடங்கள் வரலாங்க. 12இல் ராகு, அதாவது விரயஸ்தானத்தில் ராகு வேற இருப்பதால கடுமையான முயற்சி ஒன்றே உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்யுங்க. மற்ற கிரக நிலைகளும் அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இல்லாததால நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தொழில் நல்ல முறையில் நடந்தாலும் இயந்திரங்கள் பராமரிப்பில் சங்கடங்கள் வரலாங்க. கூடுமான வரைக்கும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்துவிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தின் பாதையில் செல்வது மிக மிக நல்லது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மாலை வேளைகளில் முருகன் கோவில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு நெய் வாங்கி தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.